வீரன் அத்தியாயம் 120. காலத்தின் விழிப்பு, பிரபஞ்ச மோதிரத்தின் மர்மம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. பிரபஞ்ச கால மோதிரத்தின் ரகசியம். டிராகன் பீஸ்டின் எச்சரிக்கைகள் காற்றில் கரைந்து போயின. ஆதித்யா எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை. அவன் ஆழ்மனதில் ஒரு சிறு நடுக்கம் இருந்தது உண்மைதான். ஒருவேளை தான் உயிர்த்தெழ வைக்கும் அந்த மகிழினி பழைய நினைவுகள் ஏதுமின்றி தனக்கே எதிரியாக மாறி தாக்கினால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் மட்டுமே. ஆனால் காலம் அவனுக்கு கொடுத்திருந்த அவகாசம் மிக குறைவு. இப்போது ஏதேனும் ஒரு புதிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். மகிழினி தாக்கினாலும் அவளை வைத்தே அசுர கூட்டத்தை வேட்டையாடலாம் என்கிற ஒரு ஆபத்தான திட்டம் அவன் மனதில் மின்னியது. சுற்றியிருக்கும் மரண பயத்தையும் இருண்ட சூழலையும் முறியடிக்க ஒரு மாபெரும் சக்தி அங்கே உதிக்க வேண்டியது அவசியமானது. அப்போதுதான் அந்த பெரும் அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்று அவன் ஆணித்தரவாக நம்பினான். டிராகன் பீஸ்ட் தனது கனத்த விழிகளால் ஆதித்யாவை தீர்க்கமாக முறைத்து பார்த்தது. ஆதித்யா சற்றும் தயங்காமல் தன் கையில் வைத்திருந்த அந்த மர்மமான மூங்கில் மலரின் புனித விதையை மகிழினியின் உயிரற்ற பூத உடலின் மார்புக்கு நேராக கொண்டு சென்றான். அந்த வினாடி டிராகன் பீஸ்ட் ஒரு இடி முழக்கத்தை போன்ற கர்ஜிக்கும் குரலில் கத்தியது. சற்று பொறு, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாய் போலிருக்கிறது. ஆனால் நான் சொல்வதை கவனி, இதற்கு இன்னொரு மாற்று வழி இருக்கிறது என்று தடுத்தது. என்ன சொல்கிறாய் என்று ஆதித்யா வினவ, டிராகன் பீஸ்ட் தொடர்ந்தது. இப்போது நீ மகிழினிலை உயிர் பெறச் செய்தால் அவளது உடல் வெளிப்படாது. ஆன்மா மட்டுமே ஒரு கோர வடிவத்தில் வெளிவரும். அது இந்த உலகிற்கு மிகப்பெரிய அழிவை தேடித்தரும். இதை கேட்ட ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்தான். இது எப்படி உனக்கு தெரியும் என்று அவன் கேட்டபோது, நீ ஆக்கக்கடவுள் விஸ்வாமித்திரரின் மாளிகைக்கு சென்றபோது அங்கு எதை கவனித்தாய் என்று பதில் கேள்வி கேட்டது டிராகன் பீஸ்ட். மகிழினியின் மார்புக்கு நேராக நீட்டியிருந்த கைகளை ஆதித்யா மெல்ல மடக்கினான். நீ எதை சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. அங்கே நான் எதை கவனிக்க தவறினேன் என்று குழப்பத்துடன் கேட்டான். அங்கே 5 விதமான ஓவியங்கள் இருந்ததே, பார்த்தாயா என்றது பீஸ்ட். ஆதித்யா யோசித்து பார்த்தான். ஆமாம், ஏதோ ஓவியங்கள் இருந்தன. ஆனால் அதன் உட்பொருள் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. இப்போது ஆதித்யாவின் கண்களுக்கு ஒரு மாற்றம் தெரிந்தது. ஆதித்யா ஏற்கனவே தன் ஆன்மீக ஆத்மசக்தியை டிராகன் பீஸ்டின் உடலுக்குள் செலுத்தியிருந்ததால் சோர்ந்து போய் ஒரு சிறு குழந்தையைப் போலிருந்த அதன் உருவம் இப்போது மெல்ல வளரத் தொடங்கியிருந்தது. ஒரு 14 வயது பெண்ணின் கம்பீரமான தோற்றத்திற்கு அது மாறியிருந்தது. எழுந்து நின்ற அந்த உருவம் ஆதித்யாவை நோக்கி பேசியது. புனித அரசரின் தளபதிகளில் மூத்தவரான கஜன் இருந்த அந்த பாதாள அரண்மனையில் நீ 7 விதமான வரைபடங்களை பார்த்தாயல்லவா? அது எதை குறிக்கிறது என்று தெரியுமா? ஆதித்யா எரிச்சலுடன் கேட்டான். நீ அதையும் இதையும் குழப்புகிறாய். அங்கே பார்த்த ஓவியங்கள் வேறு, விஸ்வகர்மா மாளிகையில் பார்த்தது வேறு விதமான சித்திரங்கள். இதற்கும் இப்போது நடப்பதற்கும் என்ன சம்பந்தம்? டிராகன் பீஸ்ட் நிதானமாக விளக்கியது. கஜன் காட்டியது உனது வாழ்க்கையின் வரலாறு. ஆனால் விஸ்வகர்மா மாளிகையில் இருந்த அந்த 5 ஓவியங்கள் உன்னுடன் தொடர்புடையது அல்ல, மற்றொரு மாபெரும் சக்தியை பற்றியது. உன் கையில் இருக்கும் அந்த பிரபஞ்ச கால மோதிரம் வெறும் மோதிரம் அல்ல, அது காலத்தையும் நேரத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டது. அந்த வரைபடங்களில் ஒன்று இந்த ரகசியத்தை சொல்லியிருந்தது. விஸ்வகர்மா இதைத்தான் மறைமுகமாக உன்னிடம் உணர்த்த முயன்றார். உன் கையில் இருக்கும் இந்த மோதிரம் பிரபஞ்ச கால வெடிப்புக்கல்லின் ஒரு துகளை போன்றது என்றாலும் அதிலிருந்து பிறக்கும் ஆற்றல் ஒரு பேரண்டத்தையே மாற்றியமைக்கும். ஆதித்யா வியப்புடன் தன் கையில் இருந்த மோதிரத்தை தடவி பார்த்தான். இதற்குள் அப்படி என்னதான் ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று அவன் கேட்க, டிராகன் பீஸ்ட் ஒரு பேருண்மையை உடைத்தது. இந்த மோதிரம் ஆவிகள் உலகம், ஆன்மாக்கள் உலகம், மனித உலகம், டிராகன் உலகம் என அனைத்து பிரபஞ்சங்களையும் கண்டது. இது ஒருவரின் ஆத்ம சக்தியுடன் கலந்துவிட்டால் 7 ஜென்மங்களுக்கு அவர்களின் கட்டளைக்கு மட்டுமே கீழ்ப்படியும் என்றது டிராகன் பீஸ்ட். அப்படியென்றால் இது எனக்கு முன்னால் யாரிடம் இருந்தது? அவர்கள் என்ன ஆனார்கள் என்று ஆதித்யா பதற்றத்துடன் கேட்டான். அவர்கள் யாரும் மடியவில்லை. அவர்களே இதற்கான வாரிசை தேர்ந்தெடுக்க இந்த மோதிரத்திற்கு பணித்திருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கும் இதற்குமான தொடர்பை துண்டித்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் இதை உன்னிடம் பார்த்தபோது நான் வியந்தேன். நீயாகவே இதை கண்டறிவாய் என்று காத்திருந்தேன். ஆனால் இப்போதுள்ள ஆபத்தான சூழலில் கையில் இருக்கும் வைரம் தெரியாமல் நீ அழிவை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆபத்தான சக்திகளை தேடி அலைவதை விட்டுவிட்டு
உன்னிடமே இருக்கும் இந்த அதீத சக்தியை ஏன் பயன்படுத்த தயங்குகிறாய் என்று பீஸ்ட் கேட்டது. ஆதித்யா தன் நிலையை விளக்கினான். நான் ஒப்புக்கொள்கிறேன், பிரபஞ்ச அழிப்பானை வெளியே கொண்டு வந்தது தவறாக இருக்கலாம். ஆனால் இங்கிருக்கும் மக்களின் உடலில் பரவியிருக்கும் அந்த அபூர்வ விஷத்தை முறியடிக்க அதுதான் எனக்கு வழியாக தெரிந்தது. ஒரே நேரத்தில் தீய சக்தியை உறிஞ்சவும் வேண்டும், மக்களுக்கு நான் தயாரித்த நித்திய மோட்ச மருந்தை கொடுக்கவும் வேண்டும். மருந்து கொடுக்க என்னிடம் மிருதாயினி பாத்திரம் இருக்கிறது. ஆனால் தீய சக்தியை வெளியேற்ற பிரபஞ்ச அழிப்பான் தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? அப்போதுதான் ஆதித்யாவின் உண்மையான குறிக்கோள் டிராகன் பீஸ்டிற்கு புரிந்தது. அவன் மக்களை காக்கவே இவ்வளவு பெரிய முடிவை எடுக்கிறான் என்பதை உணர்ந்த பீஸ்ட், அப்படியென்றால் உன் மோதிரத்தின் சக்தியை உணர்ந்து பயன்படுத்து. அது உனது ஆன்மீக ஆத்ம உலகத்திலிருந்து வரும் சக்தியை மட்டும் தருவதல்ல, மாறாக பிரபஞ்சத்தின் எந்த பகுதியிலிருந்தும் சக்தியை கடத்தி வரும் ஒரு ஊடகம் என்று சூட்சகமாகச் சொன்னது. அப்போது நீண்ட நேரமாக தன்னைத்தானே சரி செய்து கொண்டும் ஆதித்யாவின் ஆன்மீக உலகத்தை சீரமைத்து கொண்டுமிருந்த அந்த மிருதாயினி பாத்திரம் திடீரென இவர்களின் தீவிரமான விவாதங்களுக்கு இடையே மின்னல் வேகத்தில் பறந்து வந்தது. அந்த பாத்திரத்தின் வேகம் காற்றை கிழிப்பது போல இருந்தது. நேராக வந்து ஆதித்யாவின் விரல்களை ஒரு செல்லமான குழந்தையைப் போல சுற்றியது. ஆச்சரியம் கலந்த குரலில் அது பேசியது. நண்பா, எப்படி இருக்கிறாய்? உன்னை பார்த்து பல யுகங்களாகிவிட்டனவே என்று உருகியது. இதை கேட்ட ஆதித்யாவிற்குள் ஒரு கணம் உடல் சிலிர்த்தது. இனம் புரியாத அச்சம் அவனை கவ்விக்கொண்டது. யாரை பார்த்து நண்பா என்கிறாய்? இதுவரையில் நீ என்னிடம் இப்படி பேசியதே இல்லையே என்று ஆதித்யா கேட்க முற்பட, அவன் பேச்சை முடிப்பதற்குள் மிருதாயினி பாத்திரம் குறுக்கிட்டது. நான் உன்னை பற்றி பேசவில்லை ஆதித்யா, இதோ உன் விரலில் அமர்ந்திருக்கிறானே என் பழைய தோழன், இந்த பிரபஞ்ச கால மோதிரம், அவனிடம்தான் பேசுகிறேன். ஏன் நண்பா, இத்தனை காலத்திற்கு பிறகு நான் உன்னிடம் எவ்வளவு பேசியும் நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய்? ஏன் மறுமொழி சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று விண்வழி மோதிரத்தை நோக்கி காதங்கப்பட்டது அந்த பாத்திரம். ஆதித்யாவிற்கு வியப்பு மேலிட்டது. என்ன, என் கையில் இருக்கும் இந்த பிரபஞ்சகால விண்வழி மோதிரத்திற்கு உயிர் இருக்கிறதா? இதற்குள்ளும் ஆத்ம சக்தி குடியிருக்கிறதா என்று அவன் மலைத்து நின்றான். அந்த தருணத்தில் அங்கிருந்த டிராகன் பீஸ்ட் ஆத்திரமடைந்தது. முட்டாளே, என்ன உளறுகிறாய் என்று கத்திக்கொண்டே மிருதாயினி பாத்திரத்தை பிடித்து ஒரே வீச்சாக தூக்கி எறிந்தது. காற்றில் சில சுற்றுகள் சுழன்று சென்ற அந்த பாத்திரம் மீண்டும் ஒரு பறவையைப் போல பறந்து வந்து டிராகன் பீஸ்டின் முன்னால் நின்றது. டிராகன் பீஸ்ட், என் மீது இனி நீ கை வைத்தால் விளைவு மரியாதையாக இருக்காது. நான் யார் தெரியுமா? மீண்டும் என்னை தொட்டால் உன்னை எனக்குள் இழுத்து போட்டு ஒரு ருசியான உணவாக சமைத்து விடுவேன், ஜாக்கிரதை என்று கர்ஜித்தது. டிராகன் பீஸ்ட் அதட்டலாக, முட்டாள்தனம் செய்யாதே, எதை எப்போது சொல்ல வேண்டும் என்ற விவரம் உனக்கு இருக்கிறதா என்று கூறி மீண்டும் ஒரு பலமான அடியை அதன் மீது வைத்தது. ஐயோ என்று கத்திக்கொண்டே பாத்திரம் தூரமாக போய் விழுந்தது. ஆதித்யாவின் சிந்தனை இப்போது வேறொரு திசையில் சென்றது. இந்த மிருதாயினி பாத்திரம் என்பது சாதாரணமானதல்ல. பிரபஞ்சங்கள் உருவாவதற்கு முன்பே தோன்றிய மிருதாயினி உலகக் கடவுளோடு தொடர்புடையது. அத்தகைய தொன்மையான பாத்திரத்திற்கே இந்த மோதிரத்தை தெரிகிறது என்றால் இதன் பழமை எத்தகையதாக இருக்கும்? இதற்கு முன் கையாண்டவர்கள் யார் என்ற கேள்விகள் அவன் தலையை குடைந்தன. ஆதித்யா, இதை பற்றி பேசும் நேரமல்ல என்று டிராகன் பீஸ்ட் இடைமறித்தது. தயவு செய்து மகிழினியை இப்போது எழுப்பிவிடாதே. அவளை எழுப்பினால் இங்கு நடக்கும் விபரீதத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று மீண்டும் எச்சரித்தது. கோபமும் ஆதங்கமும் கொண்ட ஆதித்யா, இது இத்தனை நாளாக உனக்கு தெரிந்திருக்கிறதல்லவா? முன்பே என்னிடம் இதை சொல்லியிருந்தால் நான் இதை பற்றி ஆராய்ந்து ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்திருப்பேனே. இப்போது கடைசி வினாடியில் இக்கட்டான சூழலில் சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று ஆவேசமாக கேட்டான். டிராகன் பீஸ்ட் வருத்தத்துடன், சூழல் இப்படி மாறும் என்று எனக்கு எப்படி தெரியும்? மகிழினியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவளை உயிர்த்தெழுப்ப மாட்டேன் என்று நீதானே சொன்னாய். ஆனால் இப்போது திடீரென அவளை எழுப்ப துணிகிறாய் என்றது. இதனால் பெரும் பேரழிவு ஏற்படும் என்று தன் தடையை வலியுறுத்தியது. ஆதித்யாவிற்கு இப்போது வேறு வழி இல்லை. அந்த பிரபஞ்சகால மோதிரத்தின் இரகசியம் ஒரு பூதாகரமான மர்மமாக அவன் கண் முன்னே விரிந்தது. அவன் எண்ணங்களில் மூழ்கியிருந்த அந்த தருணத்தில் அவன் உடலில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழத் தொடங்கியது. அவன் நிறுத்தி வைத்திருந்த காலத்தின் ஓட்டம் இன்னும் சில வினாடிகளில் தன்னிச்சையாக அதன் இயல்பு நிலைக்கு திரும்பப் போகிறது. குழப்பத்தின் உச்சியில் ஆதித்யா தவித்துக் கொண்டிருக்க அவன் விரலில் இருந்த மோதிரம் ஒரு பயங்கரமான அதிர்வை ஏற்படுத்தியது. அவன் என்னவென்று யோசிப்பதற்குள்ளாகவே
அவனது ஆன்மீக ஆத்ம உலகம் ஒரு புதிய பரிமாணத்திற்கு மாறியது. ஆதித்யாவின் உடல் முழுக்க ஒரு தெய்வீக தங்க நிற ஒளி படரத் தொடங்கியது. அவனது கண்கள் தங்கம் மின்னும் பிரகாசமான ஒளியால் நிறைந்தன. அந்த ஒளி தோன்றிய அடுத்த கணமே அருகிலிருந்த டிராகன் பீஸ்ட் ஒரு பெரும் சக்தியால் தூக்கி வீசப்பட்டது. அங்கிருந்த மற்ற பொருட்களும் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் சிதறின. ஆன்மீக ஆத்ம உலகத்திற்கு உயிர் சக்தியை தந்து கொண்டிருந்த அந்த மர்மமான மூங்கில் மலர் கூட அந்த அமானுஷ்ய சக்தியின் அழுத்தத்தில் ஒரே நொடியில் வாடத் தொடங்கியது. தூரத்தே விழுந்த டிராகன் பீஸ்ட் இரத்தத்தை கக்கிக் கொண்டே, இதை நான் எதிர்பார்க்கவில்லையே, ஆதித்யா இதை செய்ய நான் சொல்லவில்லையே, எதுக்காக என்று முணுமுணுத்துக் கொண்டே மயக்கமடைந்தது. அடுத்த வினாடி ஆதித்யா நிஜ உலகிற்கு திரும்பினான். ஆனால் இப்போது அங்கே நின்றது பழைய ஆதித்யா அல்ல. அவனது உடலில் தோன்றியிருந்த அந்த விசித்திரமான சக்தி இதற்கு முன் அவன் கண்ட எதை காட்டினும் பல மடங்கு வலிமையானதாக இருந்தது. முன்பு பாதாள மண்குகையில் ஓநாய்களின் அராஜகத்தை தடுத்த அந்த சக்தியை விடவும் இது 1000 மடங்கு வீரியம் கொண்டதாக இருந்தது. அது யாழின் சக்தியோ அல்லது மற்ற சக்திகளோ அல்ல. அது காலத்தையும் கடந்து நிற்கும் ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த மோதிரத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் அது. இந்த மோதிரத்தை இதற்கு முன் பயன்படுத்திய ஒரு மகா வீரனோ அல்லது தேவனோ தனது ஆன்மாவின் ஒரு பகுதியை இந்த மோதிரத்திற்குள் வாரிசுகளுக்காக மறைத்து வைத்திருந்திருக்க வேண்டும். அந்த வாரிசுகளின் வாரிசான ஆதித்யாவை காக்க அந்த மோதிரமே இப்போது விழித்து கொண்டது. டிராகன் பீஸ்ட் சொல்ல வந்ததும் இதுதான். உனது மோதிரத்தில் மறைந்திருக்கும் அந்த பழைய ஆத்ம சக்தியை வெளிக்கொண்டு வா என்று அது சொல்லத் தொடங்கவிற்குள் அந்த சக்தியே தானாக வெளிப்பட்டுவிட்டது. அது இங்கிருக்கும் எவருக்கும் கட்டுப்படாத, எவராலும் அடக்க முடியாத ஒரு பேராற்றல். ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்தையே ஒரு நிமிடம் புரட்டி போட்டு அவனை நிஜ உலகிற்கு அழைத்து வந்த அந்த சக்தி அவனை ஒரு போர் கடவுளைப் போல மாற்றியிருந்தது. வெளியில் நின்றிருந்த ஆதித்யாவின் கண்கள் தங்க நிறத்தில் மின்னின. அவனது வலது கையில் ஆன்மீக ஆத்ம சக்தி ஒரு சூறாவளியைப் போல சுழல, மற்றொரு கையை தீமையை நோக்கியும் சூழ்நிலையை நோக்கியும் ஒரு கட்டளையிடும் பாவனையில் நீட்டியிருந்தான். அந்த வினாடி அங்கிருந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனது அடுத்த அசைவிற்காக காத்திருப்பது போல ஒரு நிசப்தம் நிலவியது. காத்திருங்கள், அடுத்த பாகத்தில் ஆதித்யாவின் விஸ்வரூபம் ஆரம்பம்.